சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சாஸ்தாவியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் கூட நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஐயப்பமார்களுக்கெல்லாம் பயனுள்ள தகவல்களை அளிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இது அண்ணா நமஸ்காரம். சுவாமி சரணம். அண்ணா, அடிப்படையில் ஐயப்ப அந்த காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே முதல்ல மண்டல பூஜை வரும் அப்படின்னுவாங்க. இது மண்டல பூஜைன்னா என்ன? இந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 48 நாளாகவும், கேரளத்தை பொறுத்த வரைக்கும் 41 நாளாகவும் இருக்கு. ஸோ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நட திறந்து அதிலிருந்து 41வது நாள் அதுதான் மண்டல பூஜை, மண்டல சமாப்தி. சபரிமலையோடைய பொறுத்த வரைக்கும் முக்கியமான உற்சவம் அப்படிங்கிறது மகர மகோத்சவம் தான். தட் இஸ் மகர காலம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற உற்சவம் மண்டல பூஜை. இதுக்கு அப்புறம் தான் மாச பூஜைகள், சித்திர, விஷு, ஓணம் எல்லாம் வருது. அதனால ஆதி காலத்துல சபரிமலை திறந்து இருந்தது மகர ஜோதிக்கு மட்டும்தான். சரி. அதுக்கு அடுத்தபடியாக விசேஷமாக உள்ள நாள் மண்டல பூஜைங்கிறது. ஸோ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 41வது நாள்லாம் கிட்டத்தட்ட நம்முடைய மார்கழி மாதம் 11ஆம் தேதி கிட்ட வரும். இங்கிலீஷ் தேதி இந்த வருஷம் டிசம்பர் 27, பொதுவாக 26 அல்லது 27 தேதியில இது வரும். ஸோ இது எல்லா கோவில்களிலுமே, இது ஐயப்பன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலுமே இது உற்சவம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அச்சங்கோவில், ஆரியங்காவு, சபரிமலை எல்லா கோவில்களையும் அந்த டைம்ல உற்சவம். அச்சங்கோவில்ல ரதோத்சவம் நடக்கும். சாஸ்தாவுக்கு தேர் ஓடக்கூடிய முக்கியமான கோவில்கள் அதுவும் ஒண்ணு. ஸோ இந்த மண்டல பூஜையிலிருந்து ஒரு 7 நாள் முன்னாடியிலிருந்து அவருக்கு சபரிமலை திருவாபரணம் போலவே அச்சங்கோவில் அரசனுக்கு திருவாபரணம் உண்டு. அது இதே 18ஆம் தேதியில் ஆரம்பிச்சு இந்த மண்டல பூஜை வரைக்கும் அது இருக்கும். அதே போல ஆரியங்காவில் திருக்கல்யாணம், சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்தவர்கள் பெண் வீட்டாராகவும், கோவிலை சேர்ந்தவர்கள் மாப்பிள்ளை வீட்டாராகவும் இருந்து பகவானுக்கு திருக்கல்யாண மண்டல பூஜை அன்னைக்கு நடக்கும். சபரிமலையில இந்த மண்டல பூஜை அன்னைக்கு விசேஷ பூஜைகளும் அபிஷேகமும் பகவானுக்கு உண்டு. அதனால இந்த மண்டல பூஜை இந்த முக்கியமான கஷேத்திரங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. சபரிமலை மண்டல பூஜை பொதுவாக நம்ம மண்டல விரதம் தானே சொல்றோம். சபரிமலை யாத்திரையிலே மண்டல விரதம் தான். அந்த மண்டல விரதத்துடைய சமாப்தியாக இந்த மண்டல பூஜை அப்படிங்கிறது 27ஆம் தேதி முடியறது. அன்னைக்கு விசேஷ பூஜைகள் இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் சொல்லணும்னா, நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, மண்டல பூஜை அன்னைக்கு நெய் அபிஷேகம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ மண்டல பூஜை அன்னைக்கு விசேஷ பூஜைகள் இருக்கிற காரணத்தினால நெய் அபிஷேகம் சீக்கிரமே முடிஞ்சிடும். பாக்கி நம்ம மண்டலம் பாக்கி நாட்கள் எல்லாம் இருப்பது போல மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் இருக்காது. ஸோ மண்டல பூஜை அன்னைக்கு கார்த்தால மேக்சிமம் 9:30-9:45 நெய் அபிஷேகம் பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் மண்டலம் பூஜைக்கு உண்டான பூஜைகள்லாம் நடந்து அதற்கான விசேஷ வழிபாடுகள் இருக்கிறதுனால அன்றைக்கு மாத்திரம் 9:30-9:45 நெய் அபிஷேகம் பூர்த்தி ஆகிடும். ஓகே. இந்த திருவாபரணம் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக திருவாபரணம்ங்கிறது நம்ம ஜோதியோடைய வரக்கூடியது தானே? இல்லை, அதாவது ஆமாம், ஜோதியோட வரக்கூடியது திருவாபரணம். இப்போ இது பந்தளம் அரண்மனையிலிருந்து வரக்கூடிய திருவாபரணம் அது. ஆனால் சபரிமலை கோவிலுக்கு இருப்பது போலவே அச்சங்கோவிலுக்கு திருவாபரணங்கள் உண்டு, ஆரியங்காவுக்கு திருவாபரணம் உண்டு. அது ரெண்டும் இந்த மண்டல பூஜை இன்னைக்கு அச்சங்கோவிலையும் ஆரியங்காவிலையும் சார்த்துவாங்க. அதே போல சபரிமலையில பந்தளம் திருவாபரணம் போலவே இந்த மண்டல பூஜை அன்னைக்கு திருவிதாங்கூர் அரசர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திருவாபரணம் வரும். அதுக்கு திருவாபரணம்ங்கிற பெயரை யூஸ் பண்ணாமல் தங்க அங்கி அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணுவோம். அது இதே போல பந்தளத்திலிருந்து வரக்கூடிய திருவாபரணம் முழுக்கவே தலைச்சுமடாக வரும். இது வண்டியில வரும். வண்டியில பம்பையிலிருந்து தலைச்சுமடாக எப்படி நம்ம அந்த திருவாபரண பெட்டி போறதோ அதே போல இதுவும் தலையில சுமந்து சன்னிதானத்தில் பகவானுக்கு சாத்துவாங்க. அதனால இப்போ இந்த மண்டல பூஜை அன்னைக்கு இந்த திருவாபரண சார்த்து உண்டு. அது முழுக்க தங்கத்தினாலான கிட்டத்தட்ட 360 பவுனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தங்க அங்கின்னு திருவிதாங்கூர் அரசர் சித்திர திருநாள் மகாராஜா உருவாக்கி கொடுத்த ஒரு வினா. அவர் அவ்வளவு தெய்வபக்தி உடையவராக விளங்கின ஒரு சித்திர திருநாள் மகாராஜா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் பகுதிகளில் பழைய கடைகளோ பழைய வீடுகள்லையோ பார்த்தா அத்தனை பேர் விட்டு சித்திர திருநாள் மகாராஜாவோட போட்டோ இருக்கும். அவர் மேல அவ்வளவு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக விளங்கினார். சபரிமலையுடைய கோவில்கள்லையும் அவருடைய வழிபாட்டு முறைகள்லையும் அதை நெறிப்படுத்தினதுலையும் அவருக்கும் நிறைய முக்கிய ஒரு பங்கு இருக்கு. அதனால நம்முடைய சபரிமலை கோவில் தீபாவளி அன்னைக்கு திறந்திருக்கும். வழக்கமாக மாச பூஜைகள் 5 நாள், ஓணம், விஷு, இது மாதிரி கேரள பண்டிகைகள் திறக்கும் போது தீபாவளிக்கும் தொடக்கும். பொதுவாக கேரளத்தில் தீபாவளி அதிகம் கொண்டாடுறது இல்லை. ஆனா தீபாவளிக்காக திறக்கல. அதுக்கு சித்திராட்ட திருநாள்னு பேர். அது தீபாவளியை ஒட்டி வரும். அதாவது என்னன்னா, சித்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகம். அது யாருக்காகன்னா சித்திர திருநாள் மகாராஜாவுக்காக. திருவிதாங்கூர் அரசராக இருந்து சித்திர திருநாள் மகாராஜாவுக்காக நடந்திருந்தது. அதான் இன்னைக்கும் அது ஆக்சுவலா தீபாவளி ஒட்டி வரதுனால நம்ம தீபாவளிக்கு நினைச்சிருக்கோம். அதுக்கு பேரே சித்திராட்ட திருநாள் தான். ஸோ சித்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் நடக்கிறதுனால சித்திர ஆட்டம்னா மலையாளத்தில் ஆடுதல், அப்படி ஆட்டம் அப்படின்னா அபிஷேகத்தையும் சொல்றது வழக்கம். ஆடிய நெய்ன்னு வச்சிருப்போம். ஆடிய நெய்னா என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ண நெய்ன்னு அர்த்தம். ஓ, சரி 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 சரி. அப்போ அந்த நாள் அந்த சித்திர திருநாள் மகாராஜாவுடைய திறக்கிற நாள். அந்த மகாராஜா தன்னை பகவான் மேல உள்ள பக்தினால உருவாக்கி கொடுத்த ஒரு தங்க அங்கி.
இன்ஃபேக்ட் ராஜாவுக்கு பல பங்கு இருக்குன்னு நான் சொன்னேன். 1950 வந்து உங்களுக்கு சபரிமலையில தீக்கிரை ஆக்கப்பட்டது கோவில். இப்போ பகவானுடைய விக்கிரகமும் உடைஞ்சு போச்சு. அப்போ இந்த புதிய விக்கிரகம் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற குழப்பம் ஏற்பட்ட போது திருவிதாங்கூர் அரண்மனையை தான் அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா சபரிமலையுடைய நிர்வாகம் வந்து கோவில் பந்தளம் அரண்மனையை சேர்ந்ததாக இருந்தாலும் நிர்வாகம் திருவிதாங்கூருக்கு அரண்மனையை சேர்ந்ததாக தான் இருந்தது. ஸோ அப்போ இருந்து திருவிதாங்கூர் மன்னர் இடத்துல வந்து கேட்டபோது அந்த மகாராணி வந்து அப்போ சிறுவனாக சித்திரத்தினால மகாராஜா அவர் ஐயப்ப பக்தர், அவருடைய பூஜையில சபரிமலையோட அந்த மூலமூர்த்தியை பார்த்து ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சிருந்தார். அவருடைய பூஜையில உண்டு அது. இப்போ அந்த அவர் சொன்னி போய் உடனே குளிச்சுட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டு வா அப்படின்னாங்க. அவர் உடனே போய் குளிச்சு மறுபடியும் இந்த விக்கிரகத்தை கொண்டு வரார். அந்த விக்கிரகத்தை மாடலாக வச்சு தான் அவருடைய பூஜையில் இருந்த விக்கிரகத்தை ஒரு புரோட்டோடைப்பாக வைத்து தான் இப்போ இருக்கக்கூடிய மூர்த்தியுடைய வேக்ஸ் மாடல் உருவாக்கப்பட்டது. அது வந்து ரொம்ப பிரபலமாக நான் திருவிதாங்கூர் மகாராணி அஸ்வதி திருநாள் தம்புராட்டியை பார்த்தபோது அவங்க இதை பர்சனலாக சொன்னாங்க என்கிட்ட. இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அந்த விக்கிரக மூர்த்தி இன்னைக்கும் வந்து இங்கே அவங்களுக்கு தாய்மாமா சித்திரத்தினாள் மகாராஜா அவர் பூஜை பண்ண அந்த விக்கிரகம் வந்து இன்னைக்கும் பத்மநாபசாமி கோவிலில் இருக்கு. அதை மாடலாக வைத்து தான் இப்போ இருக்கிற மூர்த்தி வந்து 1951 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணாங்க. அதனால இத்தனை பங்கு அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவருடைய நினைவாக அந்த தங்க அங்கேயும் அவர் சமர்ப்பணம் பண்ணார். அது மண்டல பூஜை இன்னைக்கு பகவானுக்கு சமர்ப்பணமாகும். ஸோ மண்டல பூஜை ஒரு விசேஷமான நம்ம வட தமிழ்நாட்டில் நம்முடைய சென்னை மாதிரியான ஊர்களில் மண்டல பூஜை எவ்வளவு தூரம் விசேஷமாக கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சில இடங்களில் பூஜைகள் நடக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தென் தமிழகத்தில் கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோவில், திருநெல்வேலியான அந்த மாதிரியான பகுதிகளில் மண்டல பூஜை ரொம்ப விசேஷமாக எல்லா சாஸ்தா கோவிலையும் மண்டல பூஜை அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜை அன்னதானங்கள்லாம் நடைபெறும். சிறப்பு சிறப்பு. திருவாபரணம் அப்படின்னு சொன்னாலே அந்த மகர ஜோதிக்கு வர்றது அது முதல்ல நினைவுக்கு வந்துடும். அது சிறப்பான அந்த வைபவங்கள்லாம் நடக்கும். அதுக்கு அந்த அதை பற்றின தகவல்கள் சொல்லலாம். இந்த திருவாபரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு என்ன பகவானுடைய ஒரு அந்த மண்டல மகோத்சவத்துடைய ஒரு முக்கியமான அங்கம் இது. ஏன்னா பூதநாத உபாக்கியானத்துலையும் சரி புராணங்களையும் சரி பகவான் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தகப்பனார் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியன். அதே போல் அவருடைய குருவும் இவர் பெரிய ராஜாதிராஜனாக வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் பகவான் வந்து இதெல்லாம் வேண்டான்னு வெறுத்து தவத்தில் போய் அமர்ந்துட்டார். நம்ம ஒரு பாடலில் கூட சொல்லுவோம், நாடாள வந்தமணி நான் கண்ட வீரமணி காடாள்வது என்ன விந்தையோ அப்படின்னு சொல்லி ஒரு மன்னனாக வேண்டியவர் அதெல்லாம் வேண்டான்னு விட்டு காட்டுக்கு போயிருக்காரு. ஆனாலும் பகவான் சொல்றார், என்னுடைய குருவுடைய வார்த்தையும் என்னுடைய தந்தையுடைய வார்த்தையும் பொய்யாகாது. அதனால வருடத்துல ஒரு நாள் நான் சக்கரவர்த்தியாக தரிசனம் கொடுப்பேன். அதற்காக எனக்கு நீங்க திருவாபரணம் பண்ணி கொண்டு வந்து சாத்துக்கும். அன்றைக்கு நான் ராஜ அலங்காரத்தில் சக்கரவர்த்தியாக காட்சி கொடுப்பேன். அதனால தான் பகவானுக்கு மீசை இருக்கும் அந்த திருவாபரணத்தில். ஏன்னா அரசனுடைய அடையாளம் எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதுபோல் அந்த தங்க வில்வ மாலை, தங்க துளசி மாலை, வாள், யானை, புலி, பூர்ண புஷ்கலா இது எல்லாமே அந்த திருவாபரணத்தில் இருக்கும். பகவானால பூர்ணமான மீசையோட ஒரு ராஜ அலங்காரத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வடிவம் அது. ஓகே ஓகே. இப்போ அந்த திருவாபரணம் பந்தளம் அரண்மனையில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மண்டல காலம் பூராமே அங்கே அரண்மனைக்குள்ளேயே இந்த ஸ்ட்ராங் ரூமில் பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அது அங்கிருந்து கிளம்பி அங்கே இப்போ ராஜ பிரதிநிதியாக ஒருத்தர் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரே வருவார். பந்தளம் ராஜா அப்படிங்கிற ஒரு தம்புரான்னு சொல்லக்கூடிய பந்தளம் ராஜா சபரிமலைக்கு வரமாட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்ப இருக்கிறதுல யார் வயசானவரோ அவர் தான் பந்தளம் ராஜாவாக இருப்பார். தம்புரான்னு சொல்றது அவர் வந்து பகவானுடைய அப்பாவுடைய ஸ்தானம் இல்லையா, அதனால அவர் வந்தா பகவான் தவத்துல இருந்து எழுந்திருக்க வேண்டி வருமா. ஸோ அந்த கஷ்டத்தை பகவானுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால யாரு பந்தளம் ராஜாவாக நீ இருக்காரோ அவர் வரமாட்டார். அவருடைய ராஜ பிரதிநிதியாக ராஜ குடும்பத்தை சேர்ந்து இன்னொருத்தர், அவருடைய சகோதரரோ அவருடைய அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் அந்த ராஜ பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு அவர் இந்த பந்தள ராஜாவிடத்தில் ஆசி பெற்று அந்த அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது பந்தளத்துக்குள்ளேயே அந்த கோவில்களெல்லாம் வழிபட்டு ராணியோட அரண்மனையில் போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று அவங்க அந்த திருவாபரண கோஷ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய யாத்திரை தொடங்குவாங்க. பந்தளத்தை வெளியே குயிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த சன்னதி உண்டு. அங்கே தான் திருவாபரண பெட்டியை வச்சு பூஜை பண்ணி கரெக்டாக கருடன் வரும். அதன் பிறகு இவர்கள் அங்கே கோஷ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய யாத்திரை தொடங்கும். ஸோ அந்த ராஜ பிரதிநிதியானவர் பல்லக்கில் வர மக்களும் கூட வருவாங்க. வழிநடுக இருக்கக்கூடிய மக்கள் பூரா பகவானுடைய திருவாபரணம் வருதுன்னு சொல்லி ஒரு வீட்டு வாசலையும் விளக்கேற்றி கோலம் போட்டு பகவானை வரவேற்று தீபாராதனை பண்ணி இப்படி அந்த திருவாபரண கோஷ யாத்திரை நகர் வீதி வழியாக சென்று கொஞ்சம் நேரங்களில் அப்படியே ஆறான்மலை பார்த்தசாரதி அந்த கோவில் அங்கே போய் ஹால்ட் பண்ணும். இப்படி 3 நாட்கள் வரக்கூடிய யாத்திரை அது. அதன் பிறகு வனப்பகுதிகளில் வந்து அங்கே காட்டுக்குள்ளே தங்கியிருந்து லாஹா எஸ்டேட்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வழியாக வந்து நம்ம சபரிமலைக்கு வரக்கூடிய பெரிய பாதையில் வராது. இதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு பாதை உண்டு. அந்த பாதை வழியாக இந்த கோஷ யாத்திரை ஐயப்ப கோஷங்கள் முழங்க, சரண கோஷம் முழங்க இந்த யாத்திரை வரும்.
வந்து இறுதியாக ஒளியம்புழா அப்படிங்கிற இடம் வழியாக அது உள்ளேறி பம்பை பெரியான வட்டத்தை அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து நம்ம பழைய நீலிமலை பாதை வழியாக சன்னிதானத்தை அடையும். 14ஆம் தேதி அன்னைக்கு மதியானத்துக்குள்ள இது பெரியான வட்டத்தை அடைந்து அங்கிருந்து கரெக்டா மகரஜோதி சமயத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6:15 மணி சுமாருக்கு 18ஆம் படி வழியாக சன்னிதானத்தை அடையும். அப்போ அடைந்த உடனே அங்க பகவானுக்கு அதை சார்த்தி தீபாராதனை பண்ணுவோம். அப்போ கூட வரக்கூடிய பஞ்சள ராஜ பிரதிநிதி அவர் பம்பையில தங்கிடுவார், அவர் மேலே ஏற மாட்டார். அப்போ இவர் இந்த திருவாபரணமானது மேலே போயிடும், கருடன் கூடவே வரும். அதான் அதுல பெரிய அதிசயமான ஒரு நமக்கு எப்பெல்லாம் திருவாபரணம் புறப்படுறதோ அப்பெல்லாம் கருடன் கூட வரும். கரெக்டா 18ஆம் படி ஏறி சன்னிதானத்துக்கு உள்ள போனோடனே கருடன் மேல சன்னிதானத்தை 3 சுத்திட்டு கிளம்பி போகும். இது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ திருவாபரணம் வரக்கூடிய நேரத்தில் மகர நட்சத்திரம் வானத்தில் உதிக்க ஆரம்பிக்கும். திருவாபரணம் முடிந்து சுவாமிக்கு சாத்தி இங்கே தீபாராதனை ஆன உடனே பொன்னம்பலமேட்டில் ஜோதியாக தரிசனமும் நமக்கு கிடைக்கும். இது முடிஞ்ச உடனே தான் சபரிமலையில் முக்கிய உற்சவங்கள் ஆரம்பமாகும். ஸோ விசேஷ பூஜைகள் அங்கே நடக்கும். திருவாபரண பெட்டியில் ஒரு பெட்டி தான் வந்து சன்னிதானத்துக்குள்ளே வரும். மிச்சம் 2 பெட்டியும் மணிமண்டபம்னு சொல்லக்கூடிய மாளிகைப்புறத்து அம்மன் சன்னதி இருக்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் இருக்கும். அது பகவானுடைய ஒரு ஜீவ சைதன்யம் விளங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து அங்கே விசேஷ பூஜைகள் ஒரு அங்கே அதற்குன்னு ஒரு குடும்பம் குன்னக்காட்டு குருப்பன்மார்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இருக்காங்க. பாரம்பரியமாக எப்படி தாழமன் குடும்பம் சன்னிதானத்தில் பூஜை பண்றார்களோ அதுபோல இந்த குன்னக்காட்டு குருப்பன்மார்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் குடும்பத்தினர் வந்து மணிமண்டபத்தில் விசேஷ பூஜைகள். ஒரு நாளும் ஐயப்பன் சொல்லக்கூடிய அவர் அந்த மகா யோகி அவர் அங்கே ஒரு பாவத்தில் தரிசனம் கொடுக்குறாருங்கிற சங்கல்பத்தில் வன்புலி வாகனனாகவும் குதிரை வாகனனாகவும் இப்படி வில்லாளி வீரனாகவும் இப்படி வேற சங்கல்பத்தில் அங்கே களம்னு சொல்லக்கூடிய கேரளா முறையில் அதை ஓவியங்கள் வரைந்து அதன் பிறகு விசேஷ பூஜைகள் அங்கேயும் தனியாக நடைபெறும். ஸோ இங்கே சன்னிதானத்துக்கு இருக்கக்கூடிய பிராதானியம் மணிமண்டபத்துக்கும் உண்டு. அங்கே அது பரிபூர்ணமான சைதன்யம் அங்கேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் பக்தர்கள் எல்லாருடைய அனுபவம். அது அதனால் அங்கேயும் விசேஷ பூஜை 5 நாள் தான் நடக்கும். இந்த உற்சவம் நடக்கும் மகர மகோத்சவத்தில் இருந்து இது எல்லாமே அங்கேயும் நடைபெறும். அப்புறம் அங்கிருந்து டெய்லி சாயந்தரம் ஊர்வலம் அங்கேருந்து மாளிகைப்புறம் சன்னதியிலிருந்து 18ஆம் படி வரைக்கும் வந்து அந்த நாயாட்டு வழின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் பாடக்கூடிய ட்ரெடிஷ்னல் நாட்டுப்புற பாடல்கள் வகையில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை 18ஆம் படி முன்னாடி அந்த வேட்டைக்கு போகிற சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த சம்பிரதாயம் சாயந்தரம் நடக்கும். இந்த மகர மகோத்சவம் 5 நாளும் விசேஷமான பூஜைகளாக அங்கே நடைபெறும். இந்த ஒரு நாளும் ஒரு பாவத்தில் அங்கே பூஜைகள் நடக்கும். இங்கே இது நடக்கும். அந்த மாளிகைப்புறம் சன்னதியிலிருந்து 18ஆம் படி வந்து இந்த பூஜைகள் நடக்கும். அப்புறம் அம்பலப்புழ ஆலங்காடு பேட்டை சங்கத்தினர்கள் அவர்களும் வந்து சேர்ந்து அவர்களுடைய விசேஷ வழிபாடுகள் நடக்கும். இது எல்லாமே வந்து இந்த மகர மகோத்சவ காலத்தில் தொடங்கி நடக்கும். ஒரு நாளும் கார்த்தால நெய் அபிஷேகம், சாயந்தரம் திருவாபரணம் உண்டு. ஜோதி அன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஜோதி அன்னைக்கு போல தொடர்ந்து 3 நாட்கள் உண்டு. இதே போல தரிசனம் 3 நாளும் திருவாபரண தரிசனம் உண்டு. 3ஆம் தேதி அன்னைக்கு முடிஞ்சது பிற்பாடு அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து பந்தளராஜா மேல வருவார் பம்பையிலிருந்து. அவர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ராஜ பிரதிநிதி ராஜா அங்க இருப்பார். ராஜ பிரதிநிதியாக வரக்கூடிய திருவாபரணத்தோட வந்த ராஜ பிரதிநிதி மேல வருவார். அப்போ 18ஆம் படி வழியாக மேல்சாந்தியும் தந்திரியும் கீழே இறங்கி அவர் வந்து இவருக்கு பாத பூஜை பண்ணுவார். பாத பூஜை பண்ணி ரிசீவ் பண்ணுவார். ஏன்னா என்ன ஐதீகம் அப்படின்னா அவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர், இவர் இறைவனை வழிபடக்கூடியவர். அப்போ அந்த ராஜ பிரதிநிதியாக அவர் வந்திருக்கார், ஐயப்பனுடைய பிரதிநிதியாக இவர் வந்திருக்கார். ஸோ வந்து ஐயப்பன் தன்னுடைய தகப்பனாரை பாத பூஜை பண்ணி வரவேற்கிறார் அப்படிங்கிற கணக்கில் அவரை கூட்டின்னு போய் அவர்களுடைய தரிசனம் இதெல்லாம் முடிஞ்சு நடை அடைப்பதற்கு முதல் நாள் அங்கு விசேஷமாக இதே இந்த குருப்பன்மார் சமூகத்தை சேர்ந்தவர்களால இந்த விசேஷமான குருதி பூஜைங்கிறது மாளிகைப்புறத்தில் நடக்கும். அது எல்லா பூஜைகளும் கூட கல்மினேஷன், அதாவது சபரிமலை மெயின் பூஜைகள் எல்லாத்துடைய பூர்த்தி வந்து இந்த குருதி பூஜையாக அங்கே வந்து பகவானுடைய பூதகணங்களுக்கும் அம்பிகைக்கும் எல்லாருக்குமாக இந்த குருதி பூஜை நடக்கும். அதோட பூர்த்தியாகி மறுநாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பந்தளராஜாவுடைய தனி தரிசனம். அது ரொம்ப விசேஷமாக, ஏன்னா அவருக்கு அந்த பகவானுடைய வம்சத்தை சேர்ந்தவர் இல்லையா, பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அம்சத்தில் ஒரு பங்கு இருக்கும், அதனால அவர்களை வணங்குவது என்னை வணங்குவதற்கு சமம் அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம சபரிமலைக்கு போகக்கூடிய எல்லாருமே இந்த பம்பையில் இருக்கக்கூடிய பந்தளராஜாவுடைய சன்னதியில போய் அவரையும் வணங்கி அவர்கிட்ட விபூதி பிரசாதம் வாங்கிட்டு போறோம். நம்ம பல பேர் வந்து அவருடைய அனுகிரக விசேஷத்தினாலே நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்ததாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் நிறைய பக்தர்கள். அப்ப அந்த பந்தள ராஜ பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடியவர் அவருடைய தனி தரிசனம். ஸோ எல்லாரும் பூஜை முடிச்சு எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுவாங்க. அவர் தனியாக அவரும் பகவானும் மட்டுமாக ஒரு தரிசனம் பகல்ல. ஸோ அன்னைக்கு பகல் தரிசனம் அவருக்கு, பந்தளராஜனுக்கு பகல் தரிசனம்னு ஒரு பழைய தமிழ் விருத்தம் சொல்கிறது. அப்படி அவரு இந்த தனி தரிசனம் பகவானோட 1-to-1 தனியாக ஏகாந்தமாக அவருக்கு அந்த மனம் விட்டு பகவானோட
தந்தையும் மகனும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக, ஒரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். அதை தரிசனம் பண்ணி அவர் அதுக்கப்புறம் 18ஆம் படி வழியாகவே தன்னுடைய அகம்படி சேவகனோடு கீழே இறங்குவார். கீழே இறங்கினோடனே மேல்சாந்திக்கு கீழே வந்து கோவிலை இந்த வருஷத்து மகர மகோத்சவம் கோவில் முடிச்சாச்சு, கோவில் பூர்த்தி, பூஜையை முடிச்சு பூர்த்தி பண்ணியாச்சுங்கிறதுக்கு அடையாளமாக கோவிலுடைய சாவியும் இந்த வருஷத்து வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கிழி மாதிரி அதில் கொஞ்சம் காசுகளை வைத்து அதோடைய வருமானத்தை அவருக்கு ஒப்படைக்கிற மாதிரி கொடுப்பார். அவர் அதை ஏற்றுக்கொண்டு இது இந்த பைசாவை வைத்துக்கொண்டு இதை நீங்கள் தொடர்ந்து அடுத்த வருஷத்து பூஜையை இந்த கோவில் நடத்தணும், தொடர்ந்து சபரிமலையில் பூஜைகள் முடங்காமல் நடக்கணும்னு சொல்லி அந்த பொற்கிழியும் அந்த சாவியும் அவர்கிட்ட மேற்சாந்திக்கிட்டே திருப்பி கொடுப்பார். இது ஒரு விசேஷமான சடங்காக சபரிமலையில் நடந்து அதோட இந்த வருஷத்துக்கான சபரிமலை உற்சவம் பூர்த்தியாகி நடை அடைக்கப்படும். பகவான் வந்து விபூதியால மூடி பகவான் வந்து யோகத்துல மறுபடியும் தபஸ்க்கு போயிடுறார் அப்படிங்கிற சங்கல்பத்துல கையில முதிரை பிரம்பியும் கொடுத்து கையில ருத்ராட்சத்தையும் கொடுத்து தலையில தலப்பா கட்டி கழுத்து வரைக்கும் விபூதியால மூடி பகவான் வந்து யோகத்துக்கு போயிடுறார். மறுபடியும் கண் விழித்து பக்தர்கள் எல்லாம் பார்த்த பகவான் தபஸுக்கு போயிடுறாருன்னு சொல்லி அதோட அந்த நடை அடைச்சிடுவான். திருவாபரணமும் திருப்பி ராஜபிரதிநிதியோட திருவாபரணம் கீழே இறங்கி எந்த வழியில வந்ததோ அந்த வழியிலே மறுபடியும் நடந்தே பந்தளத்தை போய் மறுபடியும் அடையும். ஓகே ஓகே. இடையில இந்த மகர ஜோதிக்கு அப்புறம் படிபூஜை வருமா? படிபூஜைங்கிறது ஆமாம், படிபூஜைங்கிறது மகர ஜோதிக்கு அப்புறமாக. ஏன்னா அது ஏன் அது விசேஷம் அப்படின்னா, இப்போ மாச பூஜைகள்ல எல்லா நாளும் படிபூஜை உண்டு, மாச பூஜைகள் 5 நாளும் படிபூஜை உண்டு. இந்த மகர ஜோதி படிபூஜை ஏன் விசேஷமாக சொல்லப்படுறது அப்படின்னா, அபரிமிதமான கூட்டம் காரணமாக இந்த மண்டலம் மகரம் காலத்துல படிபூஜை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து முதல் படி பூஜைங்கிறது இந்த மகர ஜோதி கழிஞ்சு 3ஆவது நாள் நடக்கக்கூடிய படி பூஜைங்கிறதுனால அதுக்கு விசேஷம். ஓகே ஓகே. ஆனால் மாச பூஜைகளில் பார்த்தீங்கன்னா 5 நாளுமே படி பூஜை நடக்கும். ஓகே ஓகே. அதை இப்போ படி பூஜைக்கெல்லாம் இப்போ நம்ம புக்கிங் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆகும் நமக்கு கிடைக்கிறதுக்கு. அவ்வளோ நாள் கழிச்சு தான் இப்போ நீங்கள் இன்னைக்கு 2025 நீங்கள் புக் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 2045 தான் நமக்கு கிடைக்கும் பண்ணுறதுக்கு. அது என்ன காஸ்டிங்? அது ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு? இல்லை, எனக்கு தெளிவாக ஞாபகம் இல்லை. என்னோட நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 புக்கிங் சார்ஜ் இருக்கும். அதை தவிர நம்ம புஷ்பங்கள் இதெல்லாம் அந்த இது அது அன்னைக்கு என்ன காஸ்ட் வருதோ அந்த இது வரும். எனக்கு அது நினைவு இல்லை, எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது நினைவு இல்லை. பட் ஆனால் புக்கிங் பண்ணுறது இப்போ பண்ணால் நம்மளோட பையனோ பேரனோ நடத்தலாம். இல்லை, ஆக்சுவலாக அப்படி இப்போது என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, சுப்ரபாத சேவைக்கு திருமலைக்கு அதுக்கு கூட ஏதோ ஒரு 15 வருஷம் என்னமோ இருந்தது. 15 வருஷம் கழித்து தான் இருக்குன்னு அவர் பண்ணிட்டார். அப்போவே நான் சொன்னேன், நம்ம எப்படா அங்கே போகிறோம் 15 வருஷம். ஆனால் 15 வருஷம் தாண்டி அவர் அதை போய் நல்லா தரிசனமும் பண்ணிட்டு வந்துட்டார். அதான் அது போல நமக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்றான்னு தெரியாது. அதனால பண்றவங்க நம்பிக்கையோட பண்ணி வைக்கலாம் நம்ம. அதனால அதுக்கு அதான் படிபூஜை, அந்த படிபூஜை அதனால விசேஷம். ஏன்னா அந்த இத்தனை பக்தர்கள் போயிட்டதுக்கு அப்புறமாக முதல்ல நடக்கக்கூடிய படிபூஜை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு படிபூஜை விசேஷம். திருவாபரணம் திரும்பி வரும்போது ஒரு நாள் நடை அடைச்சதுக்கு அந்த அன்னைக்கு கிளம்பி வரது இல்லையா, வரும்போது பெருநாடுன்னு சொல்லக்கூடிய சாஸ்தா ஆலயத்துல இந்த திருவாபரணம் பகவானுக்கு சார்த்தப்படும். ஸோ அன்னைக்கு பெண்களும் வந்து அங்கே தரிசனம் பண்ணலாம். ஸோ சபரிமலைக்கு இளம் வயது பெண்கள் வர முடியாத நிர்பந்தம் கட்டாயம் இருக்கிறதுனால, விதி அப்படி இருக்கிறதுனால திருவாபரண தரிசனம் பார்க்க விரும்பக்கூடிய பெண்கள் வந்து இந்த பெருநாடு கோவிலுக்கு வந்து பகவானை அங்கே தரிசனம் பண்ணிட முடியும் திருவாபரணம். ஓகே ஓகே ஓகே. நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் நேயர்களே, உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் அண்ணா கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமி.